வணக்கம். பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலகப் போரும் அடுத்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹிட்லரை அண்ணா வச்சு செய்கிறாரு, பிடிச்சி வாங்குன்னு வாங்குறாரு. ஏன்னு சொன்னால் கம்யூனிசத்தை ஹிட்லர் கிண்டல் பண்ணிடுறாரு. கிண்டல் பண்ணது மட்டுமல்ல, இந்த உலகத்தையே கம்யூனிஸ்டுகளிடமிருந்து காக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், அதற்காகத்தான் இந்த போரெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் மக்கள் மத்தியில் உரையாற்றி இருக்கிறார். இதற்கு அண்ணா பதிலடி கொடுத்துருக்காரு. கம்யூனிஸ்டுகள் கூட அப்படி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. இன்றைக்கும் சில வாட்ஸ்அப் குரூப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் தோழர்கள் கொஞ்சம் நக்கலாக தான் பேசுவாங்க. யாரை? திமுக காரங்களை, மற்றவங்களெல்லாம், மற்ற சோசியல் கட்சி பார்ட்டியெல்லாம் கொஞ்சம் நக்கலாக தான் பேசுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருக்க குறைய சொல்லும்போது காணாமல் போயிடுவாங்க. இன்றைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பது திமுக காரங்க தான். இந்த கட்டுரையில் அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஹிட்லர் அவங்க மக்கள் மத்தியில் பேசுகிறாரு. போர்க்காலத்தில் நம்ம வீரர்கள் போர் புரிகிறாங்க, அவங்களுக்கு உங்கள் உதவி தேவை, பணம் தேவை, உடை தேவை, காசு அள்ளி கொடுங்க அப்படின்னு பேசுகிறாரு. அவர் அத்தோட பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அவர் மக்கள்கிட்ட அவர் பேசுகிறாரு, ரைட்டு. ஆனால் ஹிட்லர் ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு அண்ணா காரணம் சொல்கிறாரு. என்னன்னு சொன்னால், அவ்வளோ காலம் ஜெர்மனுக்குள்ளேயே குண்டெல்லாம் போடலை, நேச நாட்டு படைகளால் போட முடியல. இப்போ அதாவது 1942 செப்டம்பர் மாதம் இதை அண்ணா எழுதியிருக்காரு. இப்போ ஜெர்மனுக்குள்ளேயே குண்டுகள்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு, மக்கள் பீதி அடைகிறாங்க. அதனால் அவங்க மத்தியில் போய் ஹிட்லர் கத்தி ஆகுன்னு பேசி மக்களை உற்சாகப்படுத்துகிறாரு. அதெல்லாம் சரிதான், அவர் மக்களுக்கு அவர் பேசுகிறாரு, சரிதான். ஆனால் ஹிட்லர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தையே கம்யூனிஸ்டுகளிடமிருந்து நான் தான் காக்க போகிறேன், அதற்காக வேண்டி தான் போர் புரியறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அண்ணாவுக்கு வருது பாருங்க கோபம். அந்த கட்டுரைக்கு தலைப்பு பொது உடைமையும் பெர்லின் மடமையும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் தோழர்களும் அந்த கட்டுரையை படிக்கணும். அவ்வளவு அருமையாக எழுதியிருக்காரு. கம்யூனிஸ்ட் எந்த அளவுக்கு ரஷ்யாவை முன்னேற்றினுச்சு, இந்த பேய் ஹிட்லர் வந்ததுனால தான் இண்டஸ்ட்ரியல் துறையில் இன்னும் முன்னேற முடியாமல் இருக்குது, இவன் கூட சண்டை போடுறதுலேயே அவங்களுக்கு நேரம் சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்களோடு அடுக்கிறாரு. அந்த புள்ளி விவரங்கள்லாம் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னால் அமெரிக்க பத்திரிகைகள் கொடுத்துருக்கு. ஒரு காலத்தில் ஜார் மன்னர் ஆட்சியில் 100க்கு 73 பேருக்கு படிப்பறிவே கிடையாது, ஒரு 27% பேர் தான் படித்தவங்க. அப்படி இருந்தும் கம்யூனிஸ்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படின்னா, அவங்க வயக்காட்டில் போய் உழைப்பாங்க, பயங்கரமாக உழைப்பாங்க. அப்போ யாராச்சும் ஒரு படித்தவனை ஒவ்வொரு கிராமமாக அனுப்பிடுவாங்க. ஒரு படித்தவர் அந்த கிராமத்துக்கு போவார், கம்யூனிஸ்ட் அறிக்கையெல்லாம் ஃபுல்லாக படித்து காமிப்பாங்க. அந்த கிராமத்தில் சொல்லி கொடுப்பாங்க. அந்த கிராமத்தில் படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. அங்கே ஒரு படித்தவர் உருவாவார். படித்தவர் உருவானோன்னா இவங்க வேறு ஊருக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த படித்தவர் என்ன பண்ணுவார்னா, பொதுமக்கள் வேலை பார்த்துருக்க இடத்துல போய் கத்தி படித்து காமிப்பாங்க. அப்புறம் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், 4 கோடி முதியவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்றுமே தெரியாமல் இருந்த முதியவர்கள்லாம் கல்வி கற்றுக்கிட்டாங்க. நாமளே அதெல்லாம் பார்த்துருவோம். 1980 இந்தியாவிலலாம் ஆரம்பித்தாங்க. அதை இந்தியாவில் முதியோர் கல்வி திட்டம்னு ஆரம்பித்தாங்க. 80-90கள் வரைக்கும் அது நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மாலை நேரங்களில் அந்த ஊரில் இருக்க முதியோர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் படிக்கிற வரைக்கும் அல்லது கையெழுத்து போடுற வரைக்குமாச்சும் சொல்லிக் கொடுப்பாங்க. முதியோர் கல்வி திட்டம்னு பேர். இதெல்லாம் ரஷ்யாவில் ஆரம்பிக்கப்பட்டது. ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தோன்னா 100க்கு 100 பேர் படித்தவங்களாயிட்டாங்க. இதையெல்லாம் 1960களில் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த காமராஜர் ஐயாவின் செயலாளராக இருந்த நேத்து சுந்தர வடிவேலு ஐயா அவர்கள் புத்தகத்தில் செமையாக எழுதியிருப்பார். அன்றும் இன்றும் அப்படின்னு அந்த புத்தகத்தின் பேர். எல்லாருமே படிக்கலாம். ரஷ்யாவில் கல்வி எப்படி இருக்குது, அவங்க புக்கு டிசைன் பண்ணுறதே எவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லோருக்கும் நல்ல புக்கு மலிவாக கிடைக்கணுங்கிறதுல அரசு எப்படி நிறைய மானியம் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம அந்த பிரிண்டிங் புக்கெல்லாம் கலர் பிரிண்ட் நல்லா அட்டையெல்லாம் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கினா எவ்வளோ காசு ஆகும். ஆனால் ரஷ்யாவில் ரொம்ப மலிவு விலையில் கிடைக்குமா. எப்போ 1960ல் அப்படியே பிரிண்டெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குமா, ஒவ்வொரு பக்கத்தையும் எடுக்க ஆசையாக இருக்குமா, அவ்வளோ அருமையாக இருக்குமா. அந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க சோவியத் ரஷ்யாவில் அப்படின்னு நேற்று சுந்தர வடிவேலு ஐயா எழுதியிருப்பார். அதைத்தான் பேரறிஞர் அண்ணாவும் அப்பயே எழுதியிருக்காரு 1942லேயே. ரஷ்யா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இந்த பேய் ஹிட்லர் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக எழுதியிருப்பார் இந்த பொது உடைமையும் பெர்லின் மடமையும் அப்படிங்கிற கட்டுரையில். அண்ணா எப்படி சொல்கிறாருன்னா, இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே நடக்கிறது தான். பிஸ்மார்க் இப்படி தான் பேசுவார், கைசர் உடனே கொதிப்பார், சர்ச்சிலும் இப்படி தான் பேசினார். இன்றைக்கி ஸ்டாலின்கிட்ட உதவி கேட்டு நிற்கிறாரு. ஆனால் ஐரோப்பாவில் ஒரு எப்படி சொல்கிறது, நலிந்து கிடந்த ஒரு நிலப்பரப்பை கம்யூனிஸ்டுகள் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு செழிப்பாக மாற்றிருக்காங்க. காடு மேடு எல்லாம் இன்றைக்கி செழிப்பான பிரதேசங்களாக மாற்றிருக்காங்க. 1913 ரஷ்ய மருத்துவமனைகளில் வெறும் 17,500 படுக்கைகள் தான் இருந்தன. இன்றைக்கு 1940 85,000 படுக்கைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி அண்ணா இது மாதிரி நிறைய புள்ளி விவரங்கள் கொடுக்கிறாரு. எல்லாம் அமெரிக்கா பத்திரிகைகளில் வந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. உயர்கல்விக்கு மேல ஆராய்ச்சி படிப்பு படிச்சவங்க 1913 11,000 பேர் தான் இருந்தாங்க. அதுவே 1940 62,000 பேர் ஆயிட்டாங்க.
1913 பிரசவ வார்டு வெறும் 9 தான் இருந்துச்சு. அதுவே 1940 4384 பிரசவ வார்டு இருக்கு. 1913 நிலக்கரி உற்பத்தி 2900 லட்சம் டன்னு. அதுவே 1940 6500 லட்சம் டன். மேலும் அண்ணா என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரஷ்யாவில் பொது உடைமை ஆட்சிக்கு பிறகு வஞ்சகம், சூது, திருடு இதெல்லாம் இல்லாம போயிருச்சு. உழைப்பு, உரிமை, சொத்து பொதுவானதாயிருச்சு. எல்லோரும் உழைச்சு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. எல்லோருக்கும் சம உரிமை கிடைச்சிருச்சு. சமத்துவம் வந்துருச்சு. இதெல்லாம் தான் இந்த பேய் ஹிட்லருக்கு பிடிக்கல. இதிலிருந்து தான் மக்களை காப்பாற்ற போறேன்னு ஹிட்லர் சொல்றாரா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்கிறார். 1933 இருந்து 38 இந்த 5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 21,000 பள்ளிக்கூடங்கள்ல வந்து சோவியத் ரஷ்யா திறந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தான் கேடுன்னு சொல்றாரா ஹிட்லரு. பொது உடைமை கொள்கையை பரப்பிய ரஷ்யா என்ன பண்ணாங்க? கார்ல் மார்க்ஸ் பிறந்த ஜெர்மனில் இப்படி ஒரு மோசமான ஹிட்லர் வந்திருக்கானே, எடு படையை தாக்கு ஜெர்மனியன்னு அவங்க போய் எதுவும் தாக்கி பிடிக்கிறாங்களா? அதை அண்ணா அவருடைய பாணியிலேயே சொல்றாரு. பொது உடைமை பேய் என்ன செய்தது? பெர்லின் மீது பாய்ந்ததா? ஹிட்லரின் பாசிசத்தை ஒழிக்க முதலில் முளைத்ததா? ஜெர்மனிக்கு சொந்தமான பூமி மீது நாட்டம் கொண்டதா? வியாபாரத்திற்கு ஜெர்மனியுடன் போட்டி போட்டதா? கார்ல் மார்க்ஸ் பிறந்த பூமியிலே இப்படி ஒரு கபடன் பிறந்து விட்டானே, அவனை கொன்று போடுவோம் என்று கிளம்பிட்டா? இப்படிலாம் பல விதமா அண்ணா கேட்கிறார். அதனால நான் திரும்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் இந்த கட்டுரையை படிச்சு பாருங்க. பொது உடைமையும் பெர்லின் மடமையும் அப்படிங்கிறத அண்ணா அவர்கள் ஏன் ஹிட்லர் வீழ்த்தப்பட வேண்டும், அவருடைய இந்த பாசிசம் உலகத்திற்கு எந்த அளவுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்லாம் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாரு. ரொம்ப அருமையான கட்டுரை அது. நன்றி, வணக்கம்.